Hello students, welcome to our channel. So last video வந்து நம்ம டீடைல் எக்ஸ்பிளனேஷன் ஒரு கோர்ஸுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து கொடுத்திருந்தோம். எதுக்கு கொடுத்திருந்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ட்ரிபிள் இசி இந்த கோர்சஸ்க்கெல்லாம் நம்ம கொடுத்தோம். ஸோ இப்போ வந்து என்ன கோர்ஸ் கொடுக்க போறோம்னா டபிள்இக்கு வந்து கொடுக்க போறோம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் டீடைல்ஸ் வந்து கொடுக்க போறோம். ஸோ அதுல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுல வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன, எதை பத்தி படிப்பாங்க, எதை மீன் பண்ணி படிப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸோ இதுல ரிலேட்டட் ஆனதை வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் அ பியூர் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச். ஸோ இது வந்து ஒரு பியூரான கோர் இன்ஜினியரிங் பிரான்ச். அது வந்து இதுல லார்ஜ் ரொம்ப பெரிய வாய்ப்புகள் இருக்கு நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணோம் இல்ல, செல்ஃபா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். லைக் பிளம்பர், அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், தனியா ஷாப்ஸ் வச்சு நடத்திக்கலாம். ஸோ அது மாதிரி இதுல நிறைய வந்து லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் எலக்ட்ரிக் சிஸ்டம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல ஹூ ஷுட் சூஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், யார் வந்து இதை சூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பவர் பிளான்ஸ், எலக்ட்ரிசிட்டி சர்க்கியூட்ஸ், மோட்டார்ஸ் லைக் மேக்ஸ். ஸோ எதுல இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, பவர் மிஷின்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலயே வந்து ஒரு சின்ன வயசுனா லைக் ஒரு 10th படிக்கும் போதே அவங்க வந்து ஒரு லைட்டை வந்து கண்டுபிடிக்கிறது, ஒரு ஃபேன் ரிப்பேர் பண்றது, அது மாதிரிதான் வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிரியேட் ஆகும். நம்ம வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பவர் இருக்கே, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கே, நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எடுத்து படிக்கலாம். சில பேருக்கு வந்து தியரிக்கலா வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், சில பேர் ப்ராக்டிக்கலுக்கா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலா படிக்கணும், கொஞ்சம் ஹேண்ட் ஒர்க் நான் பண்ணணும் அப்படின்ட்டு எடுத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். ஸோ ப்ரெஃபர் கோர் ஜாப்ஸ் ரோல்ஸ். ஸோ இது மோஸ்ட்லி வந்து எதை ரிலேட்டட் பண்ணியிருக்குன்னா பிசிக்ஸையும் மேக்ஸையும் ரிலேட்டட் பண்ணியானதா இருக்கும். நெக்ஸ்ட் வாண்ட் டு ஒர்க் இன் ஃபீல்ட் லைக் பவர் சிஸ்டம், எனர்ஜி, ஆட்டோமேட்டிவ். ஸோ எதுலலாம் ஒர்க் பண்ணலாம்னா ஒரு ஃபீல்டு ஒர்க், பவர் சிஸ்டம், ஜென்ரேஷன், இந்த மாதிரி இதுலலாம் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோர் இதை வந்து ஐடி ரிலேட்டடாகவும் வந்து நம்மளுக்கு இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஒர்க், troubleshooting and technical understanding and interest in renewable energy. ஸோ இது வந்து சோலார், விண்ட், தெர்மல், அப்புறம் வந்து ரெனியூவபிள் ரிசோர்சஸ், அந்த விண்ட் மில் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் இந்த படிச்சா. நெக்ஸ்ட் இதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், மோஸ்ட்லி எதெல்லாம் மேஜர் சப்ஜெக்ட்ஸ், இந்த கோர்ஸ் எடுத்தா என்னெல்லாம் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கான எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஒரு பேசிக் ஒரு ஃபேன் வந்து ரிப்பேர் பண்றது, இல்லை ஒரு லைட் ரிப்பேர் பண்றது, அது மாதிரிதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டார்டிங் இருக்கும். ஒரு மோட்டார். நெக்ஸ்ட் பவர் மிஷின்ஸ்னா லைக் இப்போ நிறைய கம்பெனிஸ்ல எல்லாம் பவர் பிளான்ட்ஸ், பவர் மிஷின்ஸ், ஸோ அது மூலியமா தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி பண்ண போறாங்க. அதுல அதாவது பவர் மிஷின், ஸோ அதை ரிப்பேர் பண்றது செகண்ட். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், switcher gear and protection, renewable energy and system, smart grid technology. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடான இந்த கோர்ஸ்ல வந்து மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர் டபிள்யூ. ஸோ இப்போ காலேஜ் முடிச்சோன்னா என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிடைக்கும், அது படிச்சு முடிச்சோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுல வந்து பவர் சிஸ்டம் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், சப்ஸ்டேஷன் இன்ஜினியர், டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஜினியர். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃப்டர் த காலேஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களோட கெரியரை பில்ட் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு மெயினான இன்ஜினியரிங் கோர்சஸ். நெக்ஸ்ட் இதுல வந்து நான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எனக்கு வேணும், நான் அதுல என்னென்ன வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இப்போ போனேன்னா அதுல என்னென்ன ஃபீல்டு இருக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏஜிஇ லைக் வந்து இபில, அப்புறம் எலக்ட்ரிக்கல் போர்டு அதுலலாம் இருக்கும், பிஹெச்இஎல், இஸ்ரோ, ரயில்வே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி எல்லாம் வந்து கவர்மெண்ட் கீழே தான் வருது. நெக்ஸ்ட் ஐடி அண்ட் டெக்னிக்கல் ஃபீல்ட், இஃப் பாசிபிள் பிரைவேட்ல வந்து போனீங்கன்னா, இஃப் பாசிபிள் நிறைய இடத்துல வந்து பிரைவேட்ல ஈஸியா கிடைச்சிடும், ஆனாலும் சில இடத்துல வந்து ரொம்ப கிடைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு என்னன்னா ஹார்ட்வேர் இன்ஜினியரிங், ஐஓடி இன்ஜினியர், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட் அண்ட் வித் அப்ஸ்கில்லிங், இதெல்லாம் வந்து ஒரு பிரைவேட் கோர்சஸ். நெக்ஸ்ட் பெஸ்ட் கண்ட்ரிஸ், இப்போ டபிள்யூ முடிச்சுட்டு எந்த கண்ட்ரீஸ்லாம் இப்போ தமிழ்நாட்டுல இல்லாம வேற எதனா கண்ட்ரிக்கு போய் நான் பண்ணணும் இந்த இது ஃபீல்ட் ரிலேட்டடா அப்படின்ட்டு போனீங்கன்னா, லைக் இங்க யூஜி முடிச்சுட்டு அங்க பிஜிவி பண்ண போறேன்னா கனடா, ஜெர்மனி, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, யூகே, நார்வே அண்ட் ஸ்வீடன். ஸோ இந்த கண்ட்ரீஸ்ல இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கோர்ஸ் ஹைலைட்ஸ்.
என்னென்ன கோர்ஸ் ஹைலைட்ஸ் இருக்கு. இப்ப நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன்னா இந்த கோர்ஸ் மூலியமா எனக்கு என்னெல்லாம் வந்து ஒரு ஹைலைட்ஸ் கிடைக்கும், ஒரு எதிர்காலத்துல என்னெல்லாம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு பார்க்க போறோம். அதுல வந்து ஸ்ட்ராங் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச், ஹை கவர்மெண்ட் ஜாப் டிமாண்ட், எலக்ட்ரிக் போர்ட், ரயில்வே, இஸ்ரோபெல், எக்ஸலண்ட் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பவர் அண்ட் எனர்ஜி செக்டர், involves practical learning through labs and industrial training, opportunities in both companies and IT field, automation, emit, etc. ஸோ இதுல வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி பிரான்ச் கவர்மெண்ட் செக்டர்லயும் சரி பிரைவேட் செக்டர்லயும் சரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம ஒரு நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்துட்டு நம்ம கெரியரை வந்து நல்லா பில்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கோர்சஸ் பண்ணிக்கிட்டு போனோம்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர்ல. நெக்ஸ்ட் மேஜர் லேப்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ப்ராக்டிக்கலா தான் தியரிக்கலாவும் இல்லாம ப்ராக்டிக்கலாவும் என்னென்ன மேஜர் லேப் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் மிஷின் லேப்ஸ், சர்க்யூட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லேப்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் லேப், ஹை வோல்டேஜ் லேப், ரெனியூபிள் எனர்ஜி லேப், மைக்ரோ ப்ராசஸர் எமிட் லேப்ஸ், பிஎல்சி, ஆட்டோமேஷன் லேப், கண்ட்ரோல் சிஸ்டம் லேப், இதெல்லாம் வந்து உங்க லேப் சப்ஜெக்ட்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் கோர்ஸோட அவுட்கம்ஸ். ஆஃப்டர் த கோர்ஸ் ஃபினிஷ்டு, கோர்ஸ் முடிச்சோடனே அதோட வெளியீடுகள் வெளியே வந்தோன்னா என்னென்ன அவுட்கம்ஸ் இருக்கு. அதுல டிசைன், ஆப்ரேட் அண்ட் மெயின்டைன் பவர் சிஸ்டம் அண்டர் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் டிரைவர்ஸ், ஒர்க் வித் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ஸ். அனலைஸ், இப்போ ஒரு மிஷினை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதை வந்து நம்மளே புதுசாகவும் ரெடி பண்ணலாம், இல்ல அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் போட்டு அதை வந்து நம்ம நியூவாகவும் ஒரு நியூ இனோவேஷன் கொடுக்கலாம் அந்த ப்ராடக்ட்ல. நெக்ஸ்ட் ஒர்க் இன் ரினியூவபிள் எனர்ஜி செக்டர். ரினியூவபிள் எனர்ஜினா போத் விண்ட் அண்ட் சோலார். இப்போ வந்து சோலார் தான் வந்து எல்லார் வீட்லயும் இப்ப இருக்க ஜென்ரேஷன், இப்ப இருக்க டெக்னாலஜிக்கு சோலார் தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க, விண்ட் எனர்ஜி தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்ப சோலாரை வந்து ரிப்பேர் சர்வீஸ் பண்றதுக்கு இது படிக்கலாம். நெக்ஸ்ட் யூஸ் மாடர்ன் டூல்ஸ். மாடர்ன் டூல்ஸ்னா மேட்லாப், பிஎஸ்சிஏபி அண்ட் இபிஏடி, இதெல்லாம் வந்து ஒரு மாடர்ன் டூல்ஸ். அப்ளை இன்ஜினியரிங் நாலேஜ் ஃபார் ரியல் டைம் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து ஒரு ரியல் டைம் இன்ஜினியரிங்னா படிக்கணும்னா டபுள்இ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து ஒரு ரியலான இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்க வந்து ஒரு நல்ல ஸ்கோப்போட வெளியே போய் ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுலன்னா போத் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர். நெக்ஸ்ட் என்னென்ன கம்பெனிஸ்ல எல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதை முடிச்சுட்டு நான் போனேன்னா, டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், அசெஞ்சர், ஹெச்சிஎல், பேஜ்மின், டெக் மஹிந்திரா, காக்னிசன்ட். ஸோ இதை வந்து நார்மலா எல்லாம் இருக்கிறதா. ஆனா இதுல என்னென்ன இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாருமே எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், ஒரு பவரை வந்து சிஸ்டமோட டூல்ஸை வந்து பார்ப்பீங்க, அதுல என்னென்ன சிப் எல்லாம் வந்து நீங்க படிப்பீங்க. ஸோ அதெல்லாம் இப்போ இதுல போனீங்கன்னா நீங்க லைக் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் டூல்ஸ் எல்லாம் எடுத்து பண்றது, அந்த சிப்பை வந்து அனலைஸ் பண்ணி அதுல என்ன ஃபால்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் வந்து நீங்க அந்த டபுள்யூ படிச்சுட்டு இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஜாப் ரோல்ஸ் இன் பிரைவேட் செக்டார்ல என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியர், பவர் சிஸ்டம். ஸோ இப்போ நான் சொன்னல இந்த கம்பெனிக்கெல்லாம் வந்து வேகன்சிஸ் போறதுக்கு இந்த இதெல்லாம் ஜாப் ரோல்ஸ் அந்த கம்பெனிக்கு போய் சேர்றதுக்கு. நெக்ஸ்ட் அதுல என்னென்ன இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியர், பவர் சிஸ்டம் இன்ஜினியர், சப்ஸ்டேஷன் இன்ஜினியர், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர், பவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், ரினியூவபிள் இன்ஜினியர், சோலார், விண்ட் எனர்ஜி கன்சல்டன்ட், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் இன்ஜினியர். ஸோ இப்போ இ வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இ வெஹிக்கல்ஸ்னு தனியா ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு பர்சன்ஸ் வேணும் சர்வீஸ் பண்றதுக்கு, அதை பற்றி படிச்சிருக்கணும். அதெல்லாம் வந்து டபுள்இல படிக்கலாம் நம்ம. ஸோ அதனால அந்த செக்டாருக்கு போய் நம்ம சர்வீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ பிரைவேட் செக்டார் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் செக்டர்ல என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து என்ன ரோல்ஸ் இருக்கு. ரோல்ஸ் வந்து சேம் இந்த ரோல்ஸ் எல்லாம் இருக்கும். இது தவிர என்ன எக்ஸ்ட்ரா ரோல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். லைக் இஸ்ரோ சயின்டிஸ்ட் இன்ஜினியர், டிஆர்டிஓ எலக்ட்ரிக்கல் சயின்டிஸ்ட், பெல் இன்ஜினியர் அண்ட் ட்ரெயினி, என்பிடிசி இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், பவர் கிரிட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி, ரயில்வே ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, இந்தியன் நேவி அண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் செக்டர்ல வருது ரோல்ஸ். இந்த ஏர்போர்ட்னா இப்போ அதுல ரோலும் இருக்கு, கம்பெனியாவும் இருக்கு. ஸோ அதுல நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அதுல போய் நம்ம ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். அது கவர்மெண்ட் செக்டர் கீழே வர்றது. லைக் கான்ட்ராக்ட் பேசிஸும் வரலாம், பெர்மனன்ட் ஜாப் நம்ம இப்போ எக்ஸாம் எழுதி போறதும் வந்து கவர்மெண்ட் செக்டர்ல தான் வருது. நெக்ஸ்ட் அதோட சேலரி பேக்கேஜ். இப்போ என்ன நான் படிச்சுட்டு முடிச்சுட்டு ஒரு பேசிக்கான சேலரி பேக்கேஜ் இன்னைக்கு என்ன வரும். ஸோ ஃப்ரெஷர்ஸ்னா வந்து ஒரு 20 to 25K வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் அதுவே வந்து கவர்மெண்ட் செக்டர்ல போறேன், ஐடி செக்டர்ல போறேன், அதுல எனக்கு என்னென்ன
எவ்வளோ சேலரி வரும் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ல வந்து 40 to 80K பர் ஆனம், சாரி பர் மந்த்துக்கு வந்து 40 to 80K வந்து ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி ஐடி ஃபீல்ட் நான் போனீங்கன்னா 20 to 70K, லைக் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 20K வரும். இதே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் ஒரு 2 years 5 years 7 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. ஸோ இது மாதிரியான வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டே பை டே வந்து உங்களுக்கு இதை பற்றியான இந்த கோர்ஸ் லைக் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்க்கான கோர்ஸ்ல இருக்க ஒரு கோர்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் டீடைல்டு வீடியோ வந்து லைன் பை லைனா வந்துட்டு இருக்கும். ஸோ இது மாதிரியான கெரியர் டெவலப்மெண்ட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.